அதே மாதிரி விளையாடலாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எப்படி இந்த தடவை நீங்க விளையாண்டே திருவீங்கன்ற மாதிரி கிரகம் இயக்கும். நீங்க சும்மா இருந்தா கூட பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாடுறத பத்தி ஓடி போய் ஒரு ஸ்டோக் வைப்போமா அப்படின்னு சொல்லி நீங்க வச்சு போய் அந்த பால் யார் கண்ணிலையாவது குட்டுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் காலப்புருஷனுடைய 3ஆம் இடத்துல தான் போய் குரு உட்காந்து அப்படியே உங்களை பார்த்து விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காருன்ற போது நிறைய கும்பராசிக்காரங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படக்கூடிய காலகட்டமும் ஹெல்த்தை பார்த்துக்கணும். 7ஆம் இடத்தில் கேது வருதல் அப்படின்றது நிறைய துணிவே அவருடைய உடல்நிலையில் ஒரு சின்ன செக்கு வச்சிடும். நேற்று வரைக்கும் என்னை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு போனவன் திடீர்னு என்னை கண்டுக்காமல் போயிட்டானேன்னு உட்காந்து வீட்டில் உட்காந்து அப்படியே யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வேலையே தலைக்கு மேலே கிடக்கு. அதனால் அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு நேரம் இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொண்டு உங்களை பற்றி கவலைப்பட ஆரம்பித்து விடுங்கள். நல்லா வாக்கிங் போங்க, உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உடம்பு அப்படின்ற இடத்தில் கொஞ்சம் படுத்தக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்குது. ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, தூக்கமாக வருது, எந்திரிக்க முடியாமல் இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் மிஸ்டர் கேது செவ்வனே செய்வார். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.